சாதி மாணிக்கம் என்கோ சவிகொள் பொன் முத்தம் என்கோ சாதிநல் வைரம் என்கோ தவிவில் சீர் விளக்கம் என்கோ ஆதியன் ஜோதி என்கோ ஆதியம் புருடன் என்கோ ஆதுமில் காலத்தெந்தை அச்சுதன் அமலனையே என்று பாடுகிறார். ஒருவன் மற்றொருவனிடம் எப்போதும் எம்பெருமானை நினைத்தபடி இருக்க ஒரு வழியை கூறு என்றானாம். அதற்கு அவன், கூறுகிறேன், ஆனால் அவனை மறப்பதற்கான வழியை முதலில் கூறு என்றானாம். எம்பெருமான் உள்ளே இல்லாவிடில் எந்த ஒரு வஸ்துவுமே இது தண்ணீர், இது மரம், இது மனிதன் என்றெல்லாம் நிலையை அடையவே முடியாது. அனைத்து வஸ்துக்களும் பெயரோ ரூபமோ இல்லாமல் கிடந்த அந்த பிரளய காலத்திலே அவை அழிந்து போகாமல் தன் திருமேனியிலேயே வைத்து அவற்றின் தோஷங்கள் தன்மேல் ஏறாதபடி தாங்கிய எம்பெருமான் அவனை அடைகின்ற வழி ஏதும் அறியாத சம்சார நிலையில் நான் உள்ளபோது அவன்தான் எனக்கு தந்தை என்ற உறவு முறையை உணர்த்தி எப்போதும் என்னை நழுவ விடாமல் இவ்விதம் செய்வதே தனக்கு பேறு என்று கருதி காப்பாற்றி வருகிறான். லோகங்களில் உள்ள அனைத்து பொருள்களும் உருவாகும் முன்பே ஏகரூபமாய் இருந்து அவற்றையெல்லாம் உண்டாக்கிய அவனை சூரியன் முதலான சுடர்கள் எல்லாவற்றிலும் விஞ்சிய ஒளி பொருந்திய பரமபதத்தை உடையவன் என்பேனா, அழகிய தேஜோமயமான திருமேனி உடையவன் என்பேனா, அல்லது இயற்கையாகவே எப்போதும் உள்ள தலைவனாய் ஆனந்தம் முதலிய குணங்களால் இனியவனான பரமபுருஷன் என்பேனா, அல்லது ரத்ன சுரங்கத்தில் கிடைத்த நல்ல மாணிக்கக்கல் என்று கூறுவேனா, ஒளியையுடைய சுத்த தங்கம் என்பேனா, நீரோட்டமுள்ள முத்து என்பேனா, தோஷமே இல்லாத இயற்கை அழகை உடைய நல்ல வைரம் என்று கூறுவேனா, பிளவுபடாமல் சீராக எரிகின்ற அழகான விளக்கு என்றுதான் கூறுவேனா, என்னவென்று வர்ணிப்பது என்று கூறுகிறார்.